தொடர்ந்து ஜெயா என்ன பண்ணுறாங்க, பொன்னியை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. நீ ரொம்ப தப்பானவ, நீ இந்த வீட்டில் இருக்க அருகதே கிடையாது, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிடு, உன் அம்மா ஃபோட்டோ எடுத்துன்னு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி வந்து தவிச்சு போகிறாங்க. அப்போ வந்து சக்தி ஏமா வெளியே போகணும், பொன்னி வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாதுமா, பொன்னி போக வேண்டியதே கிடையாது, எதுக்காக போகணும், பொன்னி தப்பை நான் தான் பெருசாக எடுத்துக்கலையே, இதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது, அவள் எனக்காக தானே நம்ம எல்லாம் செஞ்சா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சக்தி நீ இப்படி பேசுகிற, அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அவளை வீட்டில் வச்சுக்க சொல்கிறியா அப்படி பவானி கேட்குறாங்க. என்னக்கா நீ இப்படி சொல்கிற, பொன்னி தப்பு செஞ்சிருந்தா தான், அவள் தப்பு செஞ்சால் அது வந்து பெரிய விஷயமே எனக்கு கிடையாது, இதெல்லாம் ஒரு தப்பு நான் யோசிக்க கூட மாட்டேன், அதனால் பிரச்சனையே கிடையாதுன்றாங்க. உடனே வந்து நிறுத்துங்க சக்தி போதும், எப்போ நான் தப்பு பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் நம்பினீங்களோ அதோடு முடிஞ்சு போச்சு சக்தி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச்சு இல்லை, என்ன பொண்ணி இப்படி பேச சொன்னால் கேளு பொண்ணி அப்படின்றாங்க. பரவாயில்ல சக்தி நான் எதுவும் கேட்க விரும்பலை, இப்போ என்னத்த இந்த வீட்டை விட்டு போகணும் நான் அவ்வளோதானே, சரி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இந்த தப்பை செஞ்சேன்னு சொல்லிட்டு யார் யார் நம்புறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், சக்தி உட்பட சொல்கிறேன், ஒரு நாள் தெரிய வரும் நான் தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நாங்கள் வருத்தப்பட்டுருக்கோம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு சுந்தரம். நான் கிளம்ப தான் போகிறேன், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கின்னு கிளம்புறாங்க நம்ம பொன்னி. சக்தி வந்து பொன்னி நான் சொல்கிறது கேளு பொன்னி, நான் உன்னை தப்பாக நினைக்கல பொன்னி, நான் சொல்கிறது கேளு, நீ பரவாயில்ல பொன்னி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன், ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் சொல்லிட்டு சக்தி பின்னாடி போக பார்க்குறா. அவங்க அப்பா வந்து கவலைப்படாதரா, பொன்னி எங்கே போகிறா, எப்படி வந்துடுவா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சமாதானப்படுத்திருக்கேன். இல்லைப்பா பொன்னி போகிறப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு கோச்சிக்கிறான்னு தெரில, நான் சொல்கிறது ஏன்ப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து அவள் போகிறா விட்றா, அவள் வந்து தொல்லை விட்டு ஒழியுது, இதோட உன் வாழ்க்கையில் நல்லது நினச்சிக்கோ அப்படின்னு பவானி சொல்கிறாங்க. உடனே வந்து சக்தி பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து அப்பா நல்ல காலம், இதுக்கப்புறம் பொன்னின்ற பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது அப்படின்றாங்க. பொன்னியை பற்றி இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச வேணாம், இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜெயா இங்கே வந்து சக்தி மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அவங்க அண்ணனும் வந்து அவங்க அப்பாவும் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதரா, பொண்ணு எங்கே போகிறா, அவங்க ஊருக்கு தான் போயிருப்பா, அவளை வந்து சீக்கிரமாக வந்து நீ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம், பிரச்சனையே கிடையாது, கவலைப்படாத, இப்போ கோவத்தில் இருக்கா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் எதுவுமே சொல்லலைப்பா, ஏன்ப்பா பொண்ணு கோச்சிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, நான் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல தானேப்பா சொல்கிறேன், ஏன்ப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னோடனே, இல்லைடா நீ வந்து தப்பு அவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறல, நான் நம்பலையே, நீ நம்புற மாதிரி தானடா பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறார். நீ என்ன சொல்கிறேன்னா, ஆமாடா அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ நம்பியிருக்கணும், நீ நம்பலை, பரவாயில்ல தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொன்னேன், அப்போ அவள் எப்படிடா வந்து யோசிக்காமல் இருப்பா, அதனால தாண்டா அவள் மனசு வெறுத்துட்டா அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாரு. வந்து சக்தி நீ நீ என்ன சொல்கிறேன்னு அப்படின்னோடனே, ஆமாம் நான் சொல்கிறது உண்மை தாண்டா, எந்த பொண்ணுமே யார் நம்பலனாலும் தன்னோட கணவன் நம்பணும் தானே நினைப்பா, ஆனால் அவளுக்கு அந்த சந்தோஷத்தை கூட நீ தட்டிய சக்தி அப்படின்னோடனே சக்தி வந்து இல்லை நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படின்றாரு. நீ சொல்கிறது எனக்கு புரியுதுடா, ஆனால் அவளும் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடு, கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாமே ஆறப்போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. இங்கே சக்தி வந்து பயங்கரமாக கதறி அழுறாரு. பாவம் பொண்ணு என்ன பண்ணுறாளுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பொண்ணு வந்து மனசு கஷ்டப்பட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து போயிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, அழுதுகிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு கோயில் வருது, அங்கே போய் உட்காடுறாங்க. அங்கே அவங்க அம்மா படத்தை பார்த்துட்டு அழுறாங்க. நீ ஏமா இந்த உலகத்தை விட்டு போன, என்னை விட்டுட்டு நீ போனதால் தானே எல்லாரும் என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க, சக்தி கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாருமா, எனக்கு யாருமே இல்லைம்மா இந்த உலகத்தில், இந்த உலகமே எனக்கு வெறுத்து போச்சுமா, யாருமே எனக்காக யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் நம்பவும் மாட்டேங்கிறாங்கம்மா, நீ போனதால் தானேம்மா, அம்மானு ஒருத்தர் இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை வருமா, நீ ஏம்மா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உடனே வந்து நான் எங்கம்மா போனேன், நான் உன் கூட தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நிற்கிறாங்க. பயந்து போகிறாங்க. நம்ம வந்து பொன்னி பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தா வந்து அப்படியே வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்லா வந்து அழகாக வந்து மங்களகரமாக இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் பொண்ணு யோசிக்கிறாங்க. என்னம்மா என்ன பார்க்குற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க என் அம்மாவை நினச்சி நான் அழுதுட்ருக்கேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருமா, உன் அம்மா மாதிரி நானும் ஒரு அம்மா தான், அதனால் நீ என்னை அம்மானே கூப்பிடலாம் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க என் அம்மாவை நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிம்மா உனக்கு என்ன பிரச்சனை, உன் முகப்பேன் நல்லா இல்லையே, உனக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் தாம்மா சொல்லுது, உன் முகம் சொல்லையே, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லைங்க, அதாங்க பிரச்சனை, இந்த உலகத்தில் எனக்கு என் அப்பா ரொம்ப சந்தோஷமாக என்னை வளர்த்தாரு, பார்த்துக்கிட்டாரு, கடைசியில் அவரும் எங்கேயோ போயிட்டாரு, என் அம்மா என்னை அப்படி வளர்த்தாங்க, ஆனால் என் அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லைங்க, யாரும் இல்லைன்னா இல்லைம்மா, நான் இருக்கேன் உனக்கு, எப்போவுமே உன் கூடவே நான் இருப்பேன் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நான் சொன்னது அந்த ஆத்தாவை தாம்மா, அந்த ஆத்தா உன் கூடவே இருக்கா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னை பாதுகாப்பா.
இன்னைக்கு உன்னை தூசி மாதிரி தூக்கி போட்ட எல்லாருக்குமே அவ வந்து பதிலடி கொடுப்பா. நீ கவலையே படாத. சீக்கிரமாவே நீ யாருன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. உன்னை தேடி வருவாங்க. உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நிற்பாங்க. அன்னைக்கு அந்த ஆத்தாவை பற்றி உனக்கு நல்லாவே புரியும். அந்த ஆத்தா உன் கூடவே இருப்பா. நீ கவலைப்படாத தாயி, என்றைக்குமே கலங்காத தாயி, இந்த ஆத்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா அவங்க காண போயிடுறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. பொன்னி இதோட முடியுது.